ஈழம் தமிழர் தாயகம். சமீப காலத்தில் கடல் கொந்தளிப்பினால் எப்படி தனுஷ்கோடியின் ஒரு பகுதி கடலுக்குள் மூழ்கி இன்னொரு பகுதி இந்திய துணைக்கண்டத்திலிருந்து துண்டாடப்பட்டு ஒரு தீவு போல் காட்சி அளிக்கிறதோ, அதேபோல் முதல் தமிழ்ச்சங்கம் கண்ட குமரிக்கண்டம் கடல் கொந்தளிப்பினால் பல பூகோள மாற்றங்களுக்கு ஆளாகியது. அதில் பிரிந்து தனி தீபகல்பமாக மாறிய தேசமே ஈழத்தமிழ் திருநாடு. அங்கே ஆதித்தமிழர்கள் சுதந்திரமாக ஆட்சி செய்து வந்தனர். திராவிட கலாச்சாரம் ஈழத்திருநாட்டிலே கொடிகட்டி பறந்தது. மொழியும் சமயமும் கலையும் கலாச்சாரமும் அங்கே ஓங்கி வளர்ந்திருந்தன. 5 ஈஸ்வர ஆலயங்கள் பிரசித்தி பெற்று விளங்கின. திருக்கேதீஸ்வரம், முனீஸ்வரம், தொண்டேஸ்வரம், நகுலேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம். बुद्धं शरणं गच्छामि, संघं शरणं गच्छामि, धम्मं शरणं गच्छामि. बुद्धं शरणं गच्छामि, संघं शरणं गच्छामि, தம்மம் சரணம் கச்சாமி. விஜயன் குவேனி கும்பல் ஈழத்திருநாட்டில் கரையொதுங்கியது. அந்த கும்பல் புத்த மதத்தையும் கலாச்சாரத்தையும் பரப்பி தங்களுடைய ஆட்சியை அந்த நாட்டிலே நிலைநாட்ட ஆரம்பித்தது. ஆனாலும் தமிழ் மன்னர்கள் சங்கிலிய மன்னனுடைய பரம்பரையும் பண்டார வன்னியனும் தமிழ் பிரதேசங்களை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார்கள். நாடு பிடிக்க வந்த ஒல்லாந்தர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் சிங்கள பகுதியையும் தமிழ் பிரதேசத்தையும் அடிமைப்படுத்தி இலங்கை என்ற ஒரே நாடாக உருவாக்கினார்கள். அப்போது வெள்ளையனை எதிர்த்து வீரப்போர் புரிந்த தமிழ் மன்னன்தான் பண்டார வன்னியன்.